வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த கந்தன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல 3 நாட்களாக உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி உன்னை நான் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நான் சொல்ல வந்திருக்கிறேனா, அல்லது உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை சொல்ல வந்திருக்கிறேனா, இனி என்னவாகும் என்பதனை நீ இந்த கந்தன் சொல்ல கேட்டு தெரிந்து கொள். அதற்கு முன்பாக நீயாக ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. 3 நாட்களாக உன்னை தொடர்கின்ற இந்த கந்தன் என்றிலிருந்து உன்னை தொடர்கிறேன் தெரியுமா? செவ்வாய் கிழமையிலிருந்து உன்னை தொடர்கின்றேன். செவ்வாய், புதன், வியாழக்கிழமை ஆக 3 நாட்கள் உன்னை தொடர்ந்து வந்து இப்பொழுது வெள்ளிக்கிழமையில் நான் உன் கண்ணில் படுகின்றேன். அப்படியானால் கந்தன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தானே உன்னிடத்தில் சொல்ல நினைக்கிறேன். உன்னிடத்தில் இந்த விஷயத்தை நான் என்னவென்று சொல்ல நினைக்கும் இந்த நேரம், நீ எக்காரணம் கொண்டும் எதையுமே தவிர்த்து விடக்கூடாது. கந்தன் முன்னின்று உனக்காக எல்லாவற்றையுமே எப்பொழுதும் சொல்ல நினைக்கும் நேரம், உனக்கு வாழ்க்கையின் மீது எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எதை பற்றிய குழப்பமும் இல்லாமல் நீ சரியான ஒரு பதிலுக்கு உன் வாழ்க்கையை அழைத்து வந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் மிக பெரிய மகிழ்ச்சியை எப்பொழுதும் நிறைவாக கொடுக்கும் அல்லவா? அப்பன் முருகன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை நான் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுத்து விடுவேன் அல்லவா? கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு கவலைகள் ஏதும் வேண்டாம். அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை உனக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் வேண்டாம். தவறான எண்ணங்களும் தவறான சிந்தனைகளும் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே வீணாக்கி கொண்டிருக்கிறதே தவிர எந்த நிலையிலும் உனக்கான நன்மைகளை இந்த வாழ்க்கை கொண்டு வந்ததில்லை என்று சொல்லி நீ புலம்புவதுதான் மிச்சம். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம், இந்த கந்தன் உன் முன்னால் தருகின்ற மாற்றம் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. எவ்வளவோ விஷயங்களை கடந்த உனக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவது ஒன்றும் கடினமான செயல் அல்ல. இது உன்னால் முடியும். உன்னால் இந்த விஷயத்தை நிச்சயமாக கடந்து வர முடியும். நீ நினைத்தால் எந்த சூழ்நிலையில் இருந்தும் நல்ல மாற்றங்களை காண முடியும். நீ நினைத்தால் நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக அடைந்துவிட முடியும். எல்லா நிலையிலும் இந்த கந்தன் உனக்காக வருகின்ற நேரங்களை மட்டும் நீ தவிர்த்து விடாதே. அப்பன் உன் முன்னால் வந்து நின்று விட்டால் அதற்கு நிச்சயமாகவே 1000 விஷயங்கள் உனக்கு துணை இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதுமே நான் உடன் வருகின்ற இந்த நேரத்தை நீ உனதாக்கி கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் இருக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை எவ்வளவோ சோதனைகளை உனக்கு காண்பித்து கொடுத்த பொழுதிலும் கூட அதையெல்லாம் இனிமேலும் எண்ணிக்கொண்டு நீ வருந்தி கொண்டிருக்காதே. இனிமேல் உனக்கு நான் தரக்கூடிய மாற்றம் உண்டே உன் வாழ்க்கை என்பதனை புரிந்து கொள். சூழ்ந்து நின்ற துன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகும். உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகும். இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சியை தேடி தேடி நான் உன்னோடு வந்து சேரும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கானவற்றை எல்லாம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம், நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமும் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்திருந்தாலும் இனி உனக்கென்று நான் தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையுமே என் பிள்ளை நீ சரியாக உணரும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய நல்லதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இன்றோடு உன் கஷ்டங்களும் காயங்களும் உனக்கு முடியட்டும் என் பிள்ளையே. கந்தன் இதனால் தானே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றேன். உன் அப்பன் இதனால் தானே உன்னை மீண்டும் மீண்டும் பின்தொடர்கின்றேன். இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உன்னுடைய சிந்தனைகளில் இருந்து உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். உனக்குள் இருந்து கொடுத்த எல்லா இன்னல்களையும் களைந்து
இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தேட வேண்டும். என் தங்கமே, மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் வரும். ஆனால் ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு விதமாக ஒருவருக்கு கிடைக்கும். இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் இருந்தாயானால் உனக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக நீ உனதாக எளிதாக மாற்றி விடுவாய். நீ நினைத்தால் மட்டுமே இங்கு எதுவும் சாத்தியமாகும். நீ யோசித்தால் மட்டுமே இங்கு எதுவும் உனக்கு நல்லதாக நடக்கும். எல்லா நிலையிலும் என் பிள்ளை தான் விரும்பியதை உறுதியாக பெறக்கூடிய மனநிலையில் நீ இருக்கும் பட்சத்தில் நீ என்ன நினைத்தாலுமே அது உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை. நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அது உன் வாழ்க்கையாகவே மாறும் என்பதுதான் உண்மை. நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு நடக்கும் நன்மைகளை எடுத்துச் சொல்லும் நேரம். என் பிள்ளை, எந்த இடத்திலும் நீ பின்தங்கி விடாதே. உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நான் கொடுக்க முன் வருவேன். நீ விரும்பியதை எல்லாம் எப்பொழுதும் உனக்கு நடத்தி கொடுக்க முன் வந்து கொண்டே இருப்பேன். என் பிள்ளை, எதற்காக ஆசைப்படுகிறாயோ அதை நான் உன் ஆசையாக எப்பொழுதும் நிறைவேற்றி கொடுக்க தயாராக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நொடி இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறதோ அதையெல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்காதே. நம்பிக்கை என்ற ஒன்று மட்டுமே போதும் இந்த வாழ்க்கையில். அது உன்னை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வழிநடத்தி கொண்டு வந்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட சோதனைகள், இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட வேதனைகள் என்று ஒவ்வொன்றுமே உனக்கு கொடுத்தது மாற்றங்கள். இன்னமுமா உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி புரிய வைக்கவில்லை. சுற்றி இருக்கின்ற மனிதர்களை பற்றி உனக்கு எடுத்துச் சொல்லவில்லை. ஒவ்வொருவருமே இங்கு மற்றவர்களுக்கு நல்லது நினைக்க ஒருபோதும் எண்ணுவதில்லை. சர்வ நிச்சயமாக கெடுதலைத்தான் மற்றவர்களுக்கு செய்கிறார்கள். யாராவது ஒருவர் தப்பித்தவறி மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைத்திடுவார். அப்படிப்பட்டவர்களை இந்த வாழ்க்கை உனக்கு அடையாளப்படுத்த கொஞ்சம் கால தாமதமாகத்தானே செய்யும். அப்படிப்பட்ட கால நேரம் உனக்கு கைகூடி வரப்போகின்றது. இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்ல போகின்றது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீயாக உன் வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழும் வரையிலும் பிரச்சனைகள் ஒருபோதும் உன்னை நெருங்குவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த கந்தன் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கும் தருணங்களை, இந்த பிரச்சனைகளை எல்லாம் களைந்து நீ உனக்கான மாற்றத்தை எப்பொழுதுமே முறையாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாம் ஒருபுறம், உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது நீ யோசிக்கின்ற விஷயங்களின் அடிப்படையில் உன் வாழ்க்கையாக உனக்கு மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, என்னதான் நடக்கும் என்பதும் ஏதுதான் நடக்கும் என்பதும் நீ எதையுமே எதிர்பார்த்து பெறக்கூடிய விஷயங்களை பொறுத்து உன் வாழ்க்கையில் உனக்கு மாற்றங்களை கொடுக்கும். அதுபோல நீ எதிர்பார்த்தது எல்லாமுமே உனக்கு விரும்பியதையும் சர்வ நிச்சயமாக நடத்தும். நீ எதற்காக இந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்து விடாதே. யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ ஒருபோதும் இழந்து விடாதே. உனக்கு நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு கலக்கம் எதற்கு? அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு தயக்கம் எதற்கு? நான் இருந்து உன்னை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரம், நான் இருந்து உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரம், நீ உன்னுடைய மனதை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய மனதை ஒருபோதும் நீ தளர விட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இரு. உன்னுடைய எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே உனதாக்கி கொண்டிருக்கும். உன்னுடைய சிந்தனைகள் தான் எப்பொழுதும் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கும். இதை கந்தன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கான புரிதல் என்னவென்று நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நடக்கக்கூடிய நன்மைகள் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய மாற்றத்தை எப்பொழுதுமே உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உன்னோடு நான் பயணிக்கும் ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில்
உனக்கான வெற்றியின் நொடிகள்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றுமே நல்லதே நடக்கும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.